எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன் ஸ்கிராட்ச்ல இருந்து. ஹாய் மக்களே, வெல்கம் பேக். ஸோ இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான புதிய வீடியோ. எஸ், என்ன விஷயம்னு சொன்னாக்கா, நிறைய பேர் வந்து எங்களோட கேட்ஃபோனட்ஸ் ஃபேமிலி ஆகிக்கட்டும், ஸோ கில்லான கேட்ஸ் ஃபேமிலி ஆகிக்கட்டும், ஸோ நம்மளோட கேட்ஃபோனட்ஸ் இந்த டெலிகிராம் குரூப்பில் இருக்கிற ஆட்களுக்கு தெரியும். ஸோ என்ன விஷயம்னு சொல்லி, ஸோ ஒரு 40 பேர் வந்து இது பண்ணிக்கிறீங்க, ஓட் பண்ணிக்கிறீங்க. அதில் கிட்டத்தட்ட அப்வொர்க்குக்கு 47%, ஈபேக்கு 35%, அண்டு பைனான்ஸுக்கு 8%, அதர் பிளாட்ஃபார்முக்கு வந்து கிட்டத்தட்ட 10% ஓட் பண்ணிக்கிறீங்க. ஸோ நாங்கள் இன்றைக்கி இந்த அடிப்படையில் ஸோ பெஸ்ட்டுக்கு நாங்கள் அப்வொர்க்கை பற்றி பேசுவோம். ஸோ அப்வொர்க்கை பற்றி பேசலைங்களா பிரதர், ஈபேயை பற்றி பேச மாட்டீங்களான்னு கேட்டால் இல்லை, ஈபேயை பற்றியும் பேசுவோம். ஸோ இந்த வீடியோ முழுக்க அப்வொர்க்கை பற்றி தான். ஸோ என்ன விஷயம்னு சொன்னாக்கா, நம்ம ரீசெண்டாக நம்ம சில டெலிகிராமில் இருக்கிற நம்மளோட ஃபேமிலிக்கு தெரியும் ஸோ என்ன மாதிரி இஷ்யூஸ் நடந்து கொண்டு இருக்குதுன்னு சொல்லி. ஸோ அதை பற்றி நாங்கள் பேச விரும்பலை. ஸோ நாங்கள் வந்து டிரெக்டாக அப்வொர்க்குக்கு ஜம்ப் ஆகி பார்ப்போம் ஸோ என்ன மாதிரி விஷயங்கள் இருக்குதுன்னு சொல்லி. ஸோ டெலிகிராமில் ஜாயின் பண்ணாத ஆட்கள் கண்டிப்பாக ஜாயின் பண்ணி கொள்ளுங்கள். ப்ளஸ் நீங்கள் வந்து எங்களோட வீடியோ புதுசாக பார்க்குறீங்கன்னு சொன்னால் எங்களோட கம்யூனிட்டியில் இன்னும் நீங்கள் ஜாயின் ஆகவில்லாட்டி கண்டிப்பாக ஜாயின் பண்ணுங்கள். ஸோ இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னு சொன்னால் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிவிட்டு ஸோ நீங்கள் ஒரு லைக்கையும் ஒரு கமெண்ட்டையும் போட்டு போங்க. ஏன்னு சொன்னால் நீங்கள் போடுற லைக்கும் கமெண்ட் தான் வந்து அடுத்தடுத்த வீடியோ செய்கிறதுக்கு எனக்கு மோட்டிவேட் ஆகிக்கும். ப்ளஸ் நீங்கள் போடுற அந்த ஒரு கமெண்ட் வந்து அந்த ஒரு கமெண்ட் ஆகிக்கட்டும், அந்த ஒரு லைக் ஆகிக்கட்டும், ஸோ நான் அந்த வீடியோ வந்து இன்னொரு 4 பேருக்கு ஷேர் ஆகிப்படும். ஸோ இன்னொரு 4 பேருக்கு சஜஸ்ட் ஆகும். ஸோ அதனால தான் நான் உங்ககிட்ட இந்த ஒரு இதை கேட்குறேன். ஸோ கண்டிப்பாக நீங்கள் லைக் இல்லாட்டி கமெண்ட்டை போட்டு போங்க. வேலைனா 2யுமே செஞ்சுட்டு போங்க. இல்லைன்னு சொன்னால் உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு இதை ஷேர் பண்ணுங்கள். ஸோ இந்த கொரோனா சீசன்னால் நிறைய பேருக்கு வந்து நிறைய இஷ்யூஸ் ஆகிடுச்சு. ஸோ அந்த இஷ்யூஸில் வந்து ஃப்யூச்சர், ஸோ அதுக்கு பிறகு கொரோனாவில் வந்து நிறைய பேர் ஒர்க் ஃப்ரம் ஹோம், ஸோ ஒர்க் ஃப்ரம் ஹோமில் என்னென்னு கூட தெரியாமல் நிறைய பேர் இருந்தீங்க. ஸோ அதுக்கு பிறகு வந்தது தான் இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம். ஸோ அதுக்கு பிறகு நிறைய பேர் ஃப்ரீலான்சிங் டிஜிட்டல் சைட்ஸ் நீங்கள் வந்து ஃப்ரீலான்ஸ் செய்கிற எப்படி, ஸோ ஃப்ரீலான்சிங்களுக்கு எப்படி வர, ஸோ ஃப்ரீலான்சிங் எப்படி செய்யலாம், ஸோ வீட்டில் இருந்தபடி எப்படி ஏர்ன் பண்ணலாம், நமக்குன்னு ஒரு ஓனாக ஒரு கம்பெனி, இல்லைன்னு சொன்னால் நமக்குன்னு ஓனாக ஒரு ஜாப், ஸோ இதை எப்படி செய்கிற, ஸோ இந்த மாதிரி விஷயங்களை வந்து நிறைய பேர் தேட ஆரம்பிச்சிங்க. ஸோ தேடின மாதிரியே நிறைய பிளாட்ஃபார்ம் உங்களுக்கு கிடச்சிக்கும். ஸோ லைக் peoples per hour, like Fiverr and Upwork and some eBays and Binance in the cryptocurrency trading, இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களோட கண்ணிலையும் உங்களோட மைண்ட்லேயும் வந்திக்கும். நிறைய பேர் அதை ஸ்டடியும் பண்ணியிருப்பீங்க கோர்சஸ் ஜாயின் பண்ணி. ஸோ இதில் வந்து நாங்கள் இன்றைக்கு முக்கியமாக பார்க்க போகிறது வந்து அப்வொர்க். ஸோ இந்த அப்வொர்க்கில் நிறைய பேர் வந்து ஏர்ன் பண்ண முடியாதுன்னு நினைக்கிறாங்க. பட் நாங்கள் சொல்கிறோம் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஏர்ன் பண்ணுறதுக்கு என்ன மாதிரியான விஷயங்கள் எங்களுக்கு தேவை, ஸோ என்ன மாதிரியான நாலேஜஸ் எங்களுக்கு ஈக்கணும், ஸோ என்ன மாதிரியான எடுக்கேஷன்ஸ் எங்களுக்கு ஈக்கணும். ஸோ ஃபைவரில் மாதிரி அப்வொர்க்கில் வந்து நிறைய கிளையண்ட்ஸ் எடுக்கலாமா, ஆர்டர்ஸ் எடுக்கலாமான்னு கேட்டாக்கா எஸ், எடுக்கலாம். ஸோ இதுக்கு வந்து வேறையாக வந்து எந்தவித டவுட்ஸும் உங்களுக்கு வர தேவையில்லை. ஏன்னு சொன்னால் இந்த ஒரு விஷயம் வந்து மெயினாக வந்து கிளையண்ட் எடுக்கிறதுன்றது வந்து ரொம்ப வந்து இதில் கொஞ்சம் கஷ்டம்தான். பட் எடுக்கலாம். இதில் எடுத்தீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு லாங் டேர்மாக வந்து இதை நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணி வச்சுக்கொள்ளலாம். ஸோ என்ன முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல வந்தேன்னு கேட்டாக்கா, நீங்கள் பிரதர் நீங்கள் இதுக்கு முதல் ஃபைவரை பற்றி போட்டு நீங்களே பிரதர் இப்போ அப்வொர்க்கு ஜாயின் ஆகிட்டீங்க. ஸோ எப்படி என்ன காரணம்னு கேட்டால் அதுக்கான வேறு டீட்டெயில்ஸ் எல்லாம் வந்து டெலிகிராமில் இருக்குது. பார்க்காத ஆட்கள் போய்ட்டு பார்த்துக்கொள்ளுங்க. ஸோ என்ன விஷயம்னு சொன்னாக்கா, அப்வொர்க் நல்லமா ஃபைவர் நல்லமான்னு கேட்டாக்கா, ஸோ ஃபைவர் யூஸ் பண்ணுற ஆட்களுக்கு வந்து நிறைய பேருக்கு வந்து ஃபைவரோட ரியாலிட்டி என்னன்றது நிறைய பேருக்கு தெரியும். ஸோ ஃபைவரில் எப்படி ஏர்ன் பண்ணலாமான்னு கேட்டால் கொஞ்சம் இப்போ ஒரு சுச்சுவேஷன் இருக்கிறது கஷ்டம் தான். ஸோ காம்படிஷன் கூட. ஸோ சில விஷயங்கள் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கு வந்து கஷ்டமான விஷயங்கள் வந்து நிறைய இருக்குது. ஸோ ஃபைவரை வந்து நாங்கள் வந்து கொஞ்சம் போஸ்ட்போன் பண்ணி வச்சுக்கிறோம். ஸோ ஃபைவரை பற்றி நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணக்கூடாதுன்றதுக்காக. ஸோ நாங்கள் வந்து அப்வொர்க் சைடு வந்ததுக்கான ரீசன் வந்து அப்வொர்க்கில் நிறைய பேர் ஜாயின் பண்ண வைப்போம். ஸோ அப்வொர்க்கில் வந்து நிறைய கிளையண்ட்ஸ் வந்து பெர்மனெண்ட் கிளையண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ 1 இயருக்கு 6 மந்த் 4 மந்த்துக்கான தேவையான கிளையண்ட்ஸ் எடுக்கலாம். ஸோ எடுத்துன்னு சொன்னாக்கா உங்களுக்கு பெர்மனெண்ட்டாக வந்து அவங்க கூடயே ஒர்க் பண்ணலாம். ஸோ ஒர்க் பண்ணினாக்கா உங்களுக்கு வந்து பெர்மனெண்ட்டான ஜாப் ஒன்று கிடச்சிரும். ஒரு நாளைக்கு ஒரு 4 hours மட்டும் ஒர்க் பண்ணால் மட்டும் போதும். ஸோ அதுக்கு பிறகு நீங்கள் உங்களோட மற்ற வித வேலையெல்லாம் செஞ்சுட்டு ஸோ நீங்கள் உங்களுக்கு ஃப்ரீடமாக உங்களோட லைஃப்பை கொண்டு போகலாம். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, அப்வொர்க் இது தான் என்ன ப்ரொஃபைல். ஸோ இந்த அப்வொர்க் ப்ரொஃபைலில் வந்து $56
டாலர்ஸ் ப்ளஸ் ஏர்ன் பண்ணிக்கிறோம். ஸோ டோட்டலாக 3 ஜாப்ஸ் தான் செஞ்சுக்கிறோம். ஸோ ஏன்னு சொன்னால் இது ஒரு புதிய அக்கௌண்ட். ஸோ புதிய அக்கௌண்ட்டில் மிச்ச நாள் க்ரியேட் பண்ணி ஸோ ரீசெண்டாக தான் நான் இதில் கொஞ்சம் ரிசர்ச் பண்ணி இதுலேயும் ஆர்டர்ஸ் எடுக்கலாமான்றதை வந்து நான் ட்ரை பண்ணி பார்த்ததில்ல. நம்மளுக்கு புரிஞ்ச ஒரு விஷயம், நம்மளுக்கு முடியும்னு நினச்ச ஒரு விஷயம் வந்து இன்றைக்கி கண்டிப்பாக முடிஞ்சிக்குது. ஸோ இதில் என்ன முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும். ஸோ இன் ப்ரோக்ரஸ்ன்னு சொல்லிக்கிட்டே இதில் வந்து இருக்குது. ஸோ கிராஃபிக் டிசைனர் இன்டிட் சூன் ஆஸ் பாசிபிள்னு சொல்லி போட்டிக்கிறாங்க. ஸோ இது வந்து ஆல்ரெடி வந்து இங்கே வந்து எங்களை பாருங்கள், எங்களை இது வந்து வெரிஃபை ஆயிடுச்சு. ஒன்ஸ் நீங்கள் ஒரு ஆர்டர் எடுத்து கம்ப்ளீட் பண்ணிட்டீங்கன்னு சொன்னால் வெரிஃபை ஆயிரும். ஸோ இதில் முக்கியமான விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, அப்போக்கெலாம் இங்கே பார்த்தீங்கன்னா விளங்கும் ஃபைண்ட் ஜாப்ஸ். இதில் வந்து நாங்கள் தான் ஜப்பை தேடி போக போகிறோம். ஸோ ஜப் எங்களை தேடி வராது. ஸோ இது எப்படி ஃபைண்ட் ஜாப்ஸ் கொடுக்குறேன்னு பார்த்தா விளங்கும். ஸோ இதில் வந்து ஃபைண்ட் ஒர்க்னு கொடுத்தோம்னு சொன்னாக்கா இந்த இடத்துல வந்து நீங்கள் ஓப்பன் ஆகிரும் உங்களுக்கு. ஸோ இந்த இடத்துல உங்களுக்கு எல்லா ஜாப் யூ மைட் லைக்ன்ற இந்த ஒரு டேப்புக்கு பண்ணியாக உங்களுக்கு எல்லாமே வந்துடும். ஸோ இது எல்லாம் வந்ததுக்கு பின்னால் ஸோ இதில் நீங்கள் என்னென்ன நீங்கள் மோஸ்ட்லி சர்ச் பண்ணிக்கிறீங்களோ அதுக்கு ரிலேட்டடாக வந்து எல்லாமே வந்து இங்கே வந்துடும். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும். இது வந்து OnePlus ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு. ஸோ இதில் வந்து $40,000 ஸ்பெண்ட் பண்ணிக்கிறாரு இந்த ஒரு பையர். ஸோ ஐ நீட் அ ஃப்ளையர் பட்ஜெட் வந்து 50 கொடுத்துருக்கு. இதில் மோஸ்ட்லி வந்து எல்லாம் லாங் டேர்ம் தான். ஸோ இதில் வந்து நீங்கள் ஒரு பையரையோ இல்லைன்னு சொன்னால் இதில் ஒரு ஃப்ரீல, அதாவது பையர் ஒருத்தர் நீங்கள் ஒரு கிளையண்ட் ஒன்று நீங்கள் வந்து பேசி அவங்க கூட இது பண்ணி ஸோ இந்த மாதிரி பண்ணி வச்சிட்டிங்கன்னு சொன்னாக்கா உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து இது ஈஸியாக வந்து உங்களுக்கு அந்த கிளையண்ட்டில் வந்து ஒர்க் பண்ணலாம். ஸோ ஃப்யூச்சரில் கிட்டத்தட்ட நீங்கள் பார்த்தா விளங்கும். உங்களுக்கு ஈஸியாக உங்களுக்கு விளங்கணும்னு சொன்னால் ஒரே ஒரு நான் சப்மிட் பண்ண ப்ரொப்போசல் நான் எடுத்து காட்டுறேன். ஸோ அந்த கிளையண்ட்டை பேக்ரவுண்ட் எப்படின்றதையும் நான் உங்களுக்கு காட்டுறேன். ஸோ அப்போ உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அந்த கிளையண்ட்டை பேக்ரவுண்ட் வந்து ஸோ 4 ரிவ்யூஸ் இது ஏன்டா இது காட்டுது. ஸோ இதில் வந்து ஹிஸ்ட்ரி ப்ரொப்போசல். ஸோ இவங்களோட வந்து சின்ஸ் ஜாயின். ஸோ இதில் வந்து ஸோ ஒரு ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணி வச்சுக்கிறேன். ஸோ ஒன்ஸ் அவங்க வந்து ஓகே ஆகிட்டாங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு வந்து எங்களை ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணினதுக்கு அப்புறம் அவங்க இது பண்ணுவோம். ஸோ அதில் காட்டுதில்லை, பிகாஸ் நான் சப்மிட் பண்ண சொல்லி அவங்க டீட்டெயில்ஸ் ஒன்றும் காட்டுதில்லை போல். பட் இட்ஸ் ஓகே, நாங்கள் ஒன்ஸ் இதில் பார்ப்போம். ஸோ சர்ச் பண்ணி பார்த்தோம்னு சொன்னால் இங்கே ஸோ இது நாங்கள் பார்ப்போம். ஸோ நீட் 3 வெர்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ளையர் ரீடிசைன் சொல்ல இவர் ஒரு இது போட்டிக்கிறாரு. ஸோ இதில் பார்த்தா அவங்களுக்கு மெயினாக வழங்கும். இவருக்கு வந்து 103 ரிவ்யூஸ் ஈக்குது. ஸோ இதில் வந்து மெயினாக இவர பணியே போனோம்னு சொன்னால் இவங்களோட ஃபிக்ஸ் ப்ரைஸ் இதெல்லாம் இவர் ஃபிக்ஸ் ப்ரைஸ். ஸோ $1,000 வந்து ஈக்குது. ஸோ என்ன விஷயம்னு சொன்னால் ஜனவரியில் அக்டோபர் 2021 ஜனவரி 2022 வரங்காட்டியும் ஒருத்தர் வந்து இவருக்கு கூட ஒர்க் பண்ணிக்கிறார். ஸோ அவருக்கு ஏர்ன் பண்ண ஒரு எனக்கு கணக்கு வந்து $1,000. ஸோ இந்த மாதிரி நிறைய ஈக்குது. ஸோ இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும். ஸோ ப்ரொப்போசல் சப்மிட்டட்னு வருது. ஸோ இதில் நாங்கள் மெயினாக வந்து இன்றைக்கி வீடியோ எட்ஸ்ன்னு சொல்லி சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸோ வீடியோ எட்ஸில் தான் அவரோட ப்ரொப்போசல் கிடச்சிச்சு. ஸோ அப்படி இருந்துச்சுன்னு சொன்னால் உங்களுக்கு அதே நான் உங்களுக்கு வந்து காட்டுறேன். ஸோ என்ன விஷயம்னு சொன்னால் இதில் பார்த்தா அவங்களுக்கு விளங்கும் பணியை ஃபீச்சர்ட். ஸோ 43 minutes ago, 48 minutes ago, 48 minutes ago. ஸோ நிறைய சர்ச் பண்ணலாம். ஸோ உங்களுக்கு நீங்கள் வந்து இதுலேயே தான் ஒர்க் பண்ணணும் அப்படி இல்லை. ஸோ ஃப்ளையர் டிசைன் இருக்குது. ஸோ கேன்வா டிசைன்ஸ் அது நிறைய ரியல் எஸ்டேட். ஸோ இது மெயினாக வந்து மேக்ஸிமம் வந்து ஜெனுவின் கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க. ஸோ இந்த மற்ற வெப்சைட்ஸ் மார்க்கெட் பிளேஸில் மாதிரி இந்த டுப்பா கிளைண்ட்ஸ் எல்லாம் வர மாட்டாங்க. மெயினாக வந்து இதில் முக்கியமான ஒரு பெஸ்ட் கிளைண்ட்ஸ் தான் வருவாங்க, ஜெனுவினான கிளைண்ட்ஸ். ஸோ அவங்க கூட நீங்கள் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணிங்கன்னு சொன்னால் அவங்க உங்களுக்கு வந்து ஃப்யூச்சரில் வந்து லாங் டேர்மாக உங்களை வந்து வச்சுக்கொள்ளுவாங்க. ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, நீங்கள் ஃபைவரை விட அப்போக்கே நல்ல அப்படி சொன்னேன்னு சொன்னால் இதில் வந்து ஜெனுவினான கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ இதில் ஒன்ஸ் நீங்கள் இதில் இது பண்ணிங்கன்னு சொன்னால் அந்த ஸோ இதுதான் விஷயம். ஸோ இதில் வந்து ஷார்ட் வீடியோஸ் க்ரியேட்டிவ் எடிட்டர்ஸ் ஃபார் இகாம் பிராண்ட் டிக்டாக் இதுன்னு சொல்லி இந்த ஒரு விஷயம். ஸோ இதில் நீங்கள் பார்த்தா விளங்கும் பணியை இந்த கிளைண்ட்டோட ஜாப் இன் ப்ரோக்ரஸை பார்த்தா அவங்களுக்கு விளங்கும். கிட்டத்தட்ட 368 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாரு. 9 ஹவர்ஸுக்கு கிட்டத்தட்ட $3,477 ஏர்ன் பண்ணிக்கிறாரு. ப்ளஸ் பணியை வந்து சொன்னால் இன்னொரு ஃப்ரீலான்சர் செய்கிறாரு. ஸோ அவர் வந்து அவரை ஹையர் பண்ணிக்கிறாங்க ஜனவரி 22 ஜனவரி 2023 வரங்காட்டியும். ஸோ இதில் டிசம்பரில் பார்த்தோம்னு சொன்னாக்கா 2021 2022 வரங்காட்டியும் 1,127 ஹவர்ஸ் ஒர்க் பண்ணிக்கிறாரு $5. கிட்டத்தட்ட அவருக்கு $5,000 வந்து
ருபீஸ் இல்லை $5,000 வந்து அவங்களுக்கு வந்து பே பண்ணிக்கிறாங்க பில்ட் அமௌண்ட். ஸோ இதில் பணியை பார்த்தீங்கன்னு சொன்னால் $7 ஒரு 1 ஹவருக்கு $7 கிட்டத்தட்ட இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய விளங்கும். ஸோ இதில் 1 மோட் நொண்டிக்குது. ஸோ இதில் பணியை பார்த்தா இதுவும் 1000 எல்லாமே $1,000 மேலே தான் இவங்களோட வந்து இது. ஸோ ஒன்ஸ் இவங்களோட ப்ராஜெக்ட் எங்களுக்கு அப்ரூவ் ஆயிடுச்சுன்னு சொன்னால் இது வந்து லாங் டேர்ம். ஸோ லாங் டேர்மில் ஒர்க் பண்ணக்கூடிய ஒரு வாய்ப்பு. ஸோ இவங்க வந்து ஏன ப்ரொபோசல் அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் ஒன்ஸ் அதுக்கு போகிறோம் இவங்க வந்து எனக்கு லாங் டேர்மாக கிட்டத்தட்ட 1 இயருக்கு கிட்டத்தட்ட மினிமம் எங்களுக்கு ஒரு $3,500 இவங்கள்ட்ட ஏர்ன் பண்ணலாம். ஸோ $3,500 சொன்னால் $1,000 கிட்டத்தட்ட 3 lakhs வருதுன்னு சொன்னால் ஸ்ரீலங்கா அமௌண்ட். அதை வந்து பை 3 பாருங்கள் 9 lakhs வந்து 1 இயருக்கே வந்துடும். ஸோ 9 lakhsன்றது வந்து ஸ்ரீலங்கா அமௌண்ட்டில் ஒரு பிக் அமௌண்ட். ஸோ 1 இயர்லேயே எங்களுக்கு வந்து அதை எடுத்துக்கொள்ளலாம். ஸோ 1 இயரில் நான் பார்த்தது வந்து சரியாக பார்த்தோம்னு சொன்னால் 3,400 10 மந்த்துக்கு மாதிரி நான் பார்த்தேன். ஸோ இதில் மோஸ்ட்லி வந்து குறைஞ்சது வந்து 3,000. இது வந்து ஒரு பயர்ட ஒரு கிளைண்ட்டு ஒரு ரிவ்யூ ப்ரொஃபைல். இது இந்த மாதிரி அப்போக்கில் ஜெனுவினான கிளைண்ட்ஸ் நிறைய பேர் இருக்கிறாங்க. ஸோ உங்களுக்கும் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஸோ இதில் வந்து இங்கிலீஷ் வந்து பேசிக் இங்கிலீஷ் நாலேஜ் வந்து மஸ்ட். ஸோ ஏன்னு சொன்னால் ஒரு கிளைண்ட்டோட நாங்கள் கம்யூனிகேட் பண்ணுறதுக்கு ஸோ அவருக்கு தேவையான எல்லா விஷயமான ப்ரொபோசல்லையும் நாங்கள் கொடுத்துருவோம். ஸோ வி நீட் சம்மன் வித் ப்ரூவன் எக்ஸ்பீரியன்ஸ் இன் வீடியோ எடிட்டிங் ஸ்பெஷலி ஃபார் டிக்டாக். ஸோ இவங்க ஒரு ப்ரொபோசல் சப்மிட் பண்ணிக்கிறாங்கன்னு சொன்னால் இந்த ப்ரொபோசலுக்கு வந்து எங்களுக்கு மெயினாக வந்து ஒரு நல்ல ஒரு பெஸ்ட்டான க்ரியேட்டிவான ஸோ அவங்க பார்த்தோன்னே அட்ராக்ட் ஆகுற மாதிரி எங்களுக்கு வந்து ப்ரொபோசல் எழுதக்கூடியதாக ஈக்கணும். ஸோ ஒரு ப்ரொஃபஷனலாக ஒர்க் பண்ணுறேன்னு சொன்னால் இந்த மாதிரி ஒரு இது ஈக்கணும். ஸோ இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு சாதாரணமாக நார்மலாக வீடியோ எடிட்டிங் தெரியுமா ஈக்கணும். ஸோ இல்லைன்னு சொன்னால் உங்களுக்கு ஃபோட்டோஷாப் தெரியுமா, இல்லை ஃப்ளையர் டிசைனிங் தெரியுமா ஈக்கணும். ஸோ இல்லை மற்ற காப்பி ரைட்டிங் மற்ற பர்டிகுலரான ஏதாச்சும் ஒரு ஸ்கில்ஸ் உங்களுக்கு தெரியும்னு சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் அப்போக்கில் ஒரு அக்கௌண்ட் திறங்க. ஸோ இதுக்கான லிங்க் நான் பணியை கொடுக்குறேன். ஸோ அந்த லிங்க்கை கிளிக் பண்ணி திறந்ததுக்கு பிறகு நீங்கள் இப்போவே வந்து அப்போக்கில் ஒர்க் பண்ண ஸ்டார்ட் பண்ணுங்கள். ஏன்னு சொன்னாக்கா இது தான் ஃப்யூச்சர். ஸோ ஃப்யூச்சரில் வந்து ஆஃப்டர் ஒரு 5 years வந்து எல்லாமே டிஜிட்டலாக மாறப்போகுது. ஸோ டிஜிட்டலாக அதாவது நிறைய நீங்கள் இப்போயே பார்த்தா விளங்கும். நீங்கள் ட்விட்டரில் இல்லைன்னு சொன்னால் நிறைய நியூஸில் போய் பார்க்கலாம். டிஜிட்டல் நியூஸில் இருக்குது. ஸோ கூகுளில் டைப் பண்ணாலே உங்களுக்கு வந்துடும். ஸோ ஏபிபிசி அது இது நிறைய இருக்குது. பெரிய ஆப்பிள் கம்பெனி, மற்றது மைக்ரோசாஃப்ட், மற்றது ஐபிஎம் இல்லைன்னு சொன்னால் நிறைய இந்த மாதிரி பெரிய ரெப்யூட்டட் கம்பெனிஸில் வந்து இப்போ லே ஆஃப் பண்ணுறாங்க. நிறைய பேர் லே ஆஃப் பண்ணுறாங்கன்னு சொன்னாக்க நிறைய பேர் வேலையிலேருந்து தூக்குறாங்க. ஸோ ஏன்னு சொன்னால் இப்போ வந்து போதுமான அதாவது நிறைய ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ட் வந்துடுச்சு. ஸோ அது மூலம் நிறைய வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் லே ஆஃப் பண்ணி கொண்டிருக்கிறாங்க. ஸோ பேக் டு தி கண்டென்ட். ஸோ என்ன விஷயம் சொன்னால் இதில் தான் ஒரு அப்போக்குன்ற ஒரு ஐடியா எடுக்கிறதுக்காக தான் இந்த ஒரு கண்டென்ட் போடுறேன். ஸோ இதில் வந்து நீங்கள் மெயினாக பார்த்தா விளங்கும். இந்த இடத்துல தான் உங்களுக்கு மெசேஜஸ் எல்லாம் வரும். ஸோ நீங்கள் ப்ரொபோசலை அக்செப்ட் பண்ணிட்டாங்கன்னு சொன்னால் இந்த இடத்துல மெசேஜஸ் வரும். ஸோ இந்த இடத்துல வந்து இன்விடேஷன்ஸ் வரும். ஸோ இன்விடேஷன்ஸ் மற்றது இதில் வந்து தான் கிளைண்ட்ஸ் வந்து உங்களோட மெசேஜ் பண்ணுவாங்க. ஸோ மெசேஜ் பண்ணதோடய உங்களுக்கு பார்த்துட்டு என்ன மாதிரியான ஒர்க் ப்ராசஸ் போகணும். ஸோ இந்த மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் இது மைல்ஸ்டோன் மூலம் தான் ஒர்க் பண்ணும். ஸோ ஒரு ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணி கொடுத்ததுக்கு அப்புறம் அவங்க திரும்ப அதே ப்ராஜெக்டில் வந்து அவங்களுக்கு வந்து இன்னொரு மைல்ஸ்டோன் க்ரியேட் பண்ணலாம். ஸோ இதெல்லாம்ன்றது எப்படின்றது வந்து பெரிய ஒரு வீடியோ நான் மேக் பண்ணி போடுறேன். அப்படி இல்லைன்னு சொன்னால் கடைசியில் இதில் டீட்டெயில்ஸை எப்படி நீங்கள் எடுக்கணுன்றது நான் கடைசியில் வீடியோ கடைசியில் சொல்கிறேன். நீங்கள் அதையும் கேட்டுப்போங்க. ஸோ என்ன விஷயம்னு சொன்னாக்கா இதில் வந்து நீங்கள் மெசேஜஸ் போட்டு அவங்களோட கன்வர்சேஷன் வந்து பெஸ்ட்டாக ஸ்டார்ட் பண்ணி ஸோ அவங்கக்கிட்ட வந்து பேசி எடுக்கப்பாங்க. மிச்சம் மேக்ஸிமம் இதில் ப்ரொஃபஷனலாக மெயின்டைன் பண்ணணும். ஸோ இதில் ப்ரொஃபஷனலிசம் இல்லைன்னு சொன்னால் நீங்கள் இந்த இடத்துல ஏர்ன் பண்ண மாட்டீங்க. ஏர்ன் பண்ணுறதுக்கு இயலாமல் போகும். ஸோ இதில் முக்கியமான ஒரு விஷயம் என்னென்னு சொன்னாக்கா நீங்கள் வந்து ஓவியூவில் நாங்கள் எடுத்து பார்த்தோம்னு சொன்னால் ஓவியூவில் 000 நிற்கும். ஏன்னு சொன்னால் எல்லா ஒர்க் இன் ப்ராக்ரஸ்ன்ற புக்கில் இந்த இடத்துல தான் நீங்கள் எத்தனை $க்கான ஒர்க் ஸ்டார்ட் ஆகுதுன்றதைக்கும் ரிவ்யூ போட்டுட்டாங்கன்னு சொன்னால் இன் ரிவ்யூ எவ்வளோ $இருக்குது. ஸோ பெண்டிங் வந்து கிளியர் பண்ணிட்டாங்கன்னா எந்த பெண்டிங் இருக்குது. ஸோ கிளியரன்ஸ் டைம் ஒன்றிக்கும். அந்த கிளியரன்ஸ் டைமுக்கு போகிறது தான்
இதில் 5 days இன்றைக்கி 5 days செக்யூரிட்டி பீரியட் இன்றைக்கி. ஸோ 5 daysக்கு போகிற கிளியர் ஆகும். கிளியர் ஆகினா உங்களுக்கு அவைலபிளுக்கு வந்துடும். ஸோ அவைலபிளுக்கு வந்துச்சுன்னு சொன்னால் இந்த லாஸ்ட் பேமெண்ட் பார்த்தீங்கன்னா என்ன $8 காட்டுது. ஸோ இதுக்கு வந்துடும். ஸோ இதில் இது நீங்கள் உங்களோட பேயோனியருக்கு வந்து விட்ராவல் பண்ணிக்கொள்ளலாம். ஸோ அப்படி இல்லைன்னு சொன்னால் உங்களோட பேபால், ஸோ மற்ற ஸ்க்ரில், ஸோ இந்த மாதிரி நிறைய பேமெண்ட் மெத்தட்ஸ் இருக்குது. இதில் சொன்னால் பேங்க்குக்காக விட்ரா பண்ணிக்கொள்ளலாம். இந்த மாதிரி ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்குது. ஸோ அடுத்தது வந்து இதில் மெயினாக நீங்கள் பார்க்க வேண்டிய விஷயம் என்னென்னு சொன்னாக்கா, இந்த இடத்துல வந்து இது ஸோ ப்ரொப்போசல்ஸ்னு ஒன்று இருக்குது. ஸோ அதுதான் நீங்கள் ப்ரொப்போசல் சப்மிட் பண்ணதெல்லாம் காட்டும். ஸோ இதில் வந்து மெயினாக வந்து மை ஸ்டாட்ஸில் வந்து இப்போ உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னன்றது பார்த்துக்கொள்ளலாம். ஸோ இதில் வந்து மெயினாக ஸோ மை ஜாப்ஸ் ஃபைன் ஜாப்ஸில் ஸோ இதில் வந்து மை ஸ்டாட்ஸ்ன்னு சொல்கிற இதில் இடத்துல பண்ணணும்னு சொன்னால் உங்களோட ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் என்னென்னு பார்த்துக்கொள்ளலாம். ஸோ ஜாப் ஸ்கோர் வந்து கிட்டத்தட்ட ஒரு கடைசியில் 15 மந்தில் வந்து $15 earn பண்ணிக்கிறோம். ஸோ இதில் மை பெட்ஜின்ற போய்கிட்ட ஸோ நம்மளுக்கு இந்த ஒரு பெட்ஜ் கிடைக்கும். டாப் இதில் இது பண்ணாலே டாப் ரேட்டர் தான். அதுக்கப்புறம் வந்து நிறைய பெட்ஜ் இருக்குது. ஸோ ஒவ்வொரு பெட்ஜ் அதில் வந்து அப்ரூவ் பண்ணலாம். ஸோ மற்ற விஷயம் என்னென்னு சொன்னாக்கா இதில் வந்து ப்ரொஃபைல் வியூஸ் காட்டும், எத்தனை பேர் வியூ பண்ணிக்கிறாங்கன்ற இதெல்லாம் காட்டும். ஸோ இதில் மிச்சம் வந்து இதில் வந்து நீங்கள் யோசிக்கலாம். ஸோ எப்படி பிரதர் இதில் வந்து ஃபைவரை மாதிரி இதில் ப்ராஜெக்ட் சப்மிட் பண்ணலாமா அப்படின்னு கேட்டால் எஸ் பண்ணலாம். ஸோ மை ப்ராஜெக்ட்ஸில் வந்து இந்த இடத்துல வந்து நான் 2 போட்டிக்கிறேன். ஸோ இந்த 2 வந்து எப்படி போடுற சில ஆட்களுக்கு போட்டு அப்ரூவ் ஆகாது. ஸோ அண்டர் ரிவ்யூன்னு விடும். ஸோ டிராஃப்ட்டை விழுந்திக்கும். ஸோ இந்த மாதிரி நிறைய இருக்கும். ஸோ கிரியேட் ப்ராஜெக்ட்னு கொடுத்து எப்படி ஒரு ப்ராஜெக்டை போடுற இது எல்லாத்தையும் வந்து பேசுவோம். ஸோ என்ன விஷயம்னு சொன்னாக்கா ஸோ நிறைய பேருக்கு இதில் ஒரு டவுட்ஸ் வந்து கிளியர் ஆகிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இதில் வந்து கிளியர் ஆகாத ஆட்களுக்கு வந்து இதை பற்றின கம்ப்ளீட் கைட் டீட்டெயில்ஸ் வந்து நாங்கள் கொடுக்குறோம். ஸோ எங்களோட டெலிகிராம் லிங்க்கும் பண்ணி இருக்குது. ஸோ இது எப்படி ஏர்ன் பண்ணுற, எப்படி ஒர்க் பண்ணுற, ஸோ எப்படி வந்து ப்ராஜெக்ட்ஸ்க்கு எப்படி செய்கிற, ஸோ எப்படி ஸ்கில்ஸை டெவலப் பண்ணி கொள்கிற, ஸோ இங்கிலீஷில் பேச இல்லாட்டி ஸோ என்ன மாதிரியான டூல்ஸ் அண்ட் மெத்தட்ஸ் யூஸ் பண்ணி அவங்களுக்கு இங்கிலீஷில் ரிப்ளை பண்ணலாம். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் வந்து நாங்கள் கைட் பண்ணி கொண்டிருக்கிறோம். ஸோ நீங்களும் ஏர்ன் பண்ணணும்னு ஆசைப்பட்டீங்கன்னு சொன்னால் மறக்காமல் என்னை டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ ஜாயின் பண்ணிங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வந்து மெயினாக வந்து நீங்களும் ஏர்ன் பண்ணலாம். ஸோ ஏர்ன் பண்ணிங்கன்னு சொன்னாக்க நீங்களும் வந்து ஃப்யூச்சரில் வந்து நல்ல ஒரு இடத்துக்கு போகலாம். ஸோ யாரை கையும் நம்பிக்கை தேவையில்லை, யாருக்கு பண்ணி ஒர்க் பண்ண தேவையில்லை, 9 to 5 ஜாப்ஸ் தேவையில்லை. ஸோ நீங்கள் வந்து நான் சொல்கிற வேலையில் ஸ்டெப் பை ஸ்டெப் செஞ்சால் நீங்களும் உங்களுக்கு வந்து ஏர்ன் பண்ணி ஒரு அட்லீஸ்ட் ஒரு பாக்கெட் மணியாவது ஸோ ஒர்க் பண்ணலாம். ஸோ ஆஃப்டர் நிறைய பேர் வந்து நிறைய ப்ராஜெக்ட்ஸ், அதாவது நான் சொல்லணும் என்ன விஷயம்னு சொன்னால் நிறைய பேர் வந்து நிறைய ஹெச்என்டி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் டிப்ளமா முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அப்படி இல்லைன்னு சொன்னால் டிகிரி முடிச்சுட்டு வந்திருப்பீங்க. அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறேன்னு, அடுத்த ஸ்டெப் எப்படி எடுத்து வைக்கிறேன்னு நிறைய பேருக்கு டவுட்ஸ் இருக்கும். ஸோ தெரியாமல் இருக்கும். ஸோ அதுக்கான ஒரு கைடு தான் நாங்கள் கொடுக்குறோம். ஸோ கண்டிப்பாக இதை பற்றி நீங்கள் இன்னும் ஏர்ன் பண்ணணும், நீங்கள் இதை பற்றி இன்னும் தெரிஞ்சுக்கணும்னு வச்சிங்கன்னா கண்டிப்பாக டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். ஜாயின் பண்ணி என் கூடயே கான்டாக்ட் பண்ணி கேளுங்க. ஸோ அடுத்த ஸ்டெப் என்ன செய்கிறது பிரதர் நாங்கள் அப்படின்றது. ஸோ ஃபுல் கைடன்ஸையும் நாங்கள் தரோம். ஸோ மறக்காமல் டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணிக்கொள்ளுங்கள். ஸோ அப்போக்கை பற்றி இது வரைக்கும் உங்களுக்கு வந்து ஏதாச்சும் ஒரு டவுட்ஸ், ஏதாச்சும் ஒரு கிளாரிஃபிகேஷன் பண்ணணுமா இருந்தால் அதுக்கும் வந்து எங்களோட டெலிகிராம் லிங்க் வந்து எப்போவுமே ஓப்பனில் தான் இருக்கும் உங்களுக்காக. ஸோ நீங்கள் வந்து அந்த கொஷின்ஸை கேட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னு சொன்னால் மறக்காமல் கமெண்ட் செக்ஷன்லேயும் உங்களோட டவுட்ஸை போடுங்க. ஸோ நான் வந்து அதுக்கேற்ற மாதிரி நான் ரிப்ளை பண்ணுறேன். ஸோ இது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இல்லைன்னு சொன்னாக்க மற்ற ஆட்களுக்கு மேபி யூஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஸோ நீங்கள் இந்த 4 பேருக்கு இதை ஷேர் பண்ணிங்கன்னு சொன்னால் நாளைக்கு வந்து அவங்களும் ஏர்ன் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கு வந்து இது ஈஸியாகிக்கும். ஸோ மறக்காமல் காய்ஸ் ஈபேயை பற்றி இன்னொரு வீடியோ வரும். ஸோ அது வந்து அடுத்த ஒரு வீடியோவில் ஈபேயை பற்றி போட்டுறேன். ஸோ மறக்காமல் காய்ஸ் ஜாயின் பண்ணாதவங்க டெலிகிராம் லிங்க்கில் ஜாயின் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அப்படியே பெல் ஐக்கனை ப்ரெஸ் பண்ணிடுங்க. ஸோ நீங்கள் போடுற ஒவ்வொரு சப்போர்ட்டும் தான் எங்களுக்கு தேவை. ஸோ இந்த வீடியோ அவ்வளோதான். Cattfonets ஃபேமிலி. ஸோ see you in the Telegram. ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்து கேட்டுக்கொள்ளுங்கள். see you guys. see you in the next video. எவன் பஸ் எடுக்கானோ அவனை எவ்வளவு தடுக்க முடியாது. திரும்பவும் ஆரம்பிக்கிறேன்.